அம்மாடி செல்வி, அத்தை. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. சரி, நீ சாமிக்கு படைக்கிறதுக்கு படையல் தயார் பண்ணணும்ல, நீ கூட ஒத்தாசைக்கு பூஜாவை வச்சுக்க. இவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஆமா நீ நான் பண்றேன். இல்ல அத்தை, இன்னைக்கு பூஜைக்கு எல்லாமே என் கையாலே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வடை செஞ்சு எடுத்துட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. அதுவும் நானே பண்ணிடுறேன். அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரி. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிட வேண்டியதா. அம்மா தாயே, என் மனசுல இருக்கிற கலங்கம் உனக்கு தெரியும். எப்போ என் கனவுல வேலுவுக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சோ அப்பல இருந்தே என் மனசு கடந்து அடிக்குது. என் வேலுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு. என் கழுத்துல இருக்கிற தாலிதான் எனக்கும் வேலுவுக்கும் உண்டான பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கி இருக்கு. இது நீ எங்களுக்குள்ள போட்ட முடிச்சு. அப்பேற்பட்ட முடிச்சு என் கழுத்துல இருந்து அறந்தப்போ என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என் வேலுவுக்கு எதுவும் ஆகாம நீதான் அவரை பாத்துக்கணும். அவருக்கு நீண்ட ஆயுள கொடு. சாவித்திரிக்காக எப்படி சத்தியமான நீ காப்பாத்தினியோ அதே மாதிரி உன்கிட்ட நான் மனசு உருகி கேக்குறேன். இனி வருஷம் இந்த நோம்ப நான் தவறாம இருக்கேன். உன்னைதான் நம்பி இருக்கேன் கடவுளே. வேலு வா. இந்தாங்க அத்தை. டேய் வேலு, இந்தா நீ அவளுக்கு குங்குமம் வச்சு விடு. இங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீண்ட ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பா. இந்தா இத அவ தாலிக்கு வச்சுட்டு நெத்திக்கும் வச்சு விடு. நெத்தியில வை. அம்மாடி செல்வி, அம்பாள் கிட்ட உன் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டல்ல, இனிமே எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா.
மனசுல நீ எதை நினைச்சு சங்கடப்படாத. ஏங்க யாராவது வெறும் கனவுக்கு போய் இப்படி பயப்படுவாங்களா? எதுக்கு இப்படி சாப்பிடாம விரதங்கிறதெல்லாம்? டேய், இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. பொண்ணுங்க தனக்குன்னு எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. புருஷனுக்கோ தான் கழுத்துல இருக்க தாலிக்கோ ஆபத்துனா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அம்மாடி செல்வி, நீ ஹோட்டல் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு கோவிலுக்கு வந்துடு. அம்பாள் முன்னாடி நீ வேலு கையால தாலி கட்டிக்க. நாங்க எல்லாரும் நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். சரியா? சரிங்க அத்தை, நாங்க சீக்கிரமா கோயிலுக்கு வந்துடுறோம். அம்மாடி, நீ இப்ப இருந்து பச்சை தண்ணி கூட நாக்குல படாம விரதம் இருக்க போற. சாயங்காலம் வரைக்கும் பட்டினியா இருக்க போற. கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன வேலு, நீ பாத்துக்க அவளை. சரிம்மா. ம், சரி, ஹோட்டலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆ வரோம் சரிம்மா. வரோம் அத்தை, வரோம்.